அனைவருக்கும் வணக்கம்பா. கற்பது தமிழிலிருந்து தமிழுக்கு அனுசுயாப்பா. சமணம் குறித்த மாதிரி வினாத்தாள் பார்த்து வருகின்றோம். அதன்படி இன்றைக்கு 2வது மாதிரி வினாத்தாள் காண இருக்கின்றோம்ப்பா. வினாத்தாளை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம். சமணம் அது குறித்த மாதிரி வினாத்தாள் 2வது வினாத்தாள். முதல் வினா. முதலில் நிகண்டுகளை தமிழுக்கு அளித்தவர்கள் யார்? சமணர்களே ஆவர். சமண சமயத்தின் தோற்றம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது என்பது சமணர்களின் கொள்கையாக இருக்கின்றது. முதல் தீர்த்தங்கரர் ஆகிய விருஷப தேவரால். நேற்று நம்ம பார்த்தோம். மகாவீரருடைய பரம்பரை இது அப்படின்னு சொல்லி 2 வழி பரம்பரை. அதுல முதல்ல யார் இருக்காங்க? இவர் கடைசி தீர்த்தங்கரர் அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம். சரிங்களா? அந்த வினாத்தாளை இணைக்கின்றேன்ப்பா. இணைத்து படியுங்கள். ஏன்னா நம்ம யுஜிசிலி ஆகட்டும் எந்த தேர்வுலையும் பார்த்தீங்கன்னாலும் இந்த தீர்த்தங்கரருடைய வரிசை இருக்கு பார்த்தீங்களா? நம்ம பார்த்தோம் அந்த பரம்பரையை பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா அந்த வரிசை முறையை மாற்றி அமைத்து வரிசைப்படுத்துக அப்படிங்கிறதும் வரலாம் வினா. சரிங்களா? அல்லது இவருக்கு அடுத்தவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அல்லது இவருக்கு முன்னதாக இருப்பவர் யார்? இருந்த தீர்த்தங்கரர் யார்? என்றும் வினா அமையலாம். ஆக 3 விதமான வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்கப்பா. சரிங்களா? அந்த வினாத்தாளை இணைக்கிறேன். இணைத்து படியுங்கள். சரிங்களா? அந்த வரிசை முறையை நல்லா பார்த்துக்கங்க. அடுத்ததாக இயல்பாக மதங்களை எவ்வாறு பிரிப்பார்கள்? ஏகாந்தவாதம், அநேகாங்கவாதம். ஏகம் அப்படின்னாலே ஒன்றுன்னு அர்த்தம். அநேகம்னா நமக்கே தெரியும். மெனி, பல அப்படிங்கிறது. இந்த அந்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா இறைவனை குறித்து பார்க்கின்ற அந்த பார்வை, அந்த கோணம்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அது. ஒரு பொருளை ஒரு நோக்கில் மட்டும் பார்ப்பது ஏகாந்தவாதம். ஒரு பொருளை பல்வேறு நோக்கில் பார்ப்பது அநேகாங்கவாதம். சரிங்களா? இப்ப நம்முடைய சமண சமயம் பார்த்தீங்கன்னாக்கும் அநேகாங்க வாதத்தை சார்ந்தது. நல்லா நினைவு வச்சாங்க. இந்த அநேகாங்க வாதத்துக்கு கொள்கையை கொண்ட ஒரே மதம் சமண மதம் மட்டும்தான். இதையும் பார்த்துக்கோங்க. நமக்கு ஏற்கனவே பிஜிடிஆர்பிலையும் கேட்டிருக்காங்க, யுஜிசிலையும் கேட்டிருக்காங்கப்பா. சரிங்களா? பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்து சமண துறவியர்கள் 3 விதமான பிரிவினர் இருக்கின்றார்கள். அவர்கள் யார் யார்? திகம்பர துறவியர், ஸ்வேதாம்பர துறவியர், சாணகவாசி துறவியர். சரிங்களா? பிரிவினர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் மதங்கள் வேறுபாடு இருக்கு அல்லது ஜாதி வேறுபாடு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரியான பிரிவுகள் கிடையாது. நல்லா நினைவச்சுங்க. சமண மதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரே இதுதான் அவங்களுக்கு. சரிங்களா? ஜாதி பிரிவோ அல்லது இனப்பிரிவோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சமண மதத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இந்த துறவியர் பூணுகின்ற விதத்தை வச்சுதான் வேறுபாடுகள் உண்டு. இப்ப திகம்பர துறவியர். திகம்பர துறவியர்னாக்கும் ஆடை அணிய மாட்டார்கள். உருவ வழிபாட்டினை மேற்கொள்வார்கள். ஆடை அணிய மாட்டார்கள் அப்படிங்கிறதும் கடந்த வினாத்தாள்ல பார்த்தோம். திக்கு குட்டல் அம்பரம். அம்பரம் என்றால் ஆடை. திக்கு என்றால் டிசைன் அர்த்தம். அப்ப டிசைனை ஆடையாக உடுத்தியவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் அவர்கள் ஆடை அணியாதவர்கள். சுவேதாம்பர துறவியர் அப்படின்னாக்க சுவேதம்னால வெண்ணிறம் அர்த்தம். வெண்ணிற ஆடை அணிவார்கள். உருவ வழிபாட்டினை மேற்கொள்வார்கள். உருவ வழிபாடுன்னா யாரு? அருக தேவன் மட்டும்தான் அவங்களுடைய கடவுள். அவங்களுடைய கொள்கையே அதுதான். அடுத்து தானகவாசி துறவியர் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஆகம நூலை மட்டுமே அவர்கள் தெய்வமாக கருதுவார்கள். எப்படி இவங்க 2 பேரும் அருகனை இது பண்றாங்களோ அந்த மாதிரி இவங்க ஆகம நூலை மட்டும்தான் வழிபடுவார்கள். சரிங்களா? இதாம்பா அவங்களுக்கு காணப்படுகின்ற பிரிவுகள். பத்திரபாகு முனிவரை குருவாக கொண்ட வடநாட்டு மன்னன் யார்? சந்திரகுப்த மௌரியன். இவன் தான் சமண மதம் வளர்வதற்கு மிகவும் துணையாக இருந்தான். அது எப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரலாறே இருக்குங்கப்பா. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வருகின்ற வினாக்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து சமண மத துறவிகள் யாருடைய தலைமையில் எதற்காக தென்னகத்திற்கு வந்தனர்? அதாவது நம்முடைய தென்னாட்டை நோக்கி வந்தார்கள். தென்னாடு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது. இந்த பக்கம் இருக்கின்ற ஆந்திரா, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா இருக்கு. தமிழகத்துக்கு இந்த பக்கம் கேரளம் இருக்கின்றது. இந்த மாதிரி இணைந்த நாடுகள் தான் தென்னகம்னு சொல்றது. சவுத் இந்தியா. சரிங்களா? சரி. யாருடைய தலைமையில்? பத்திரபாகு முனிவர் தலைமையில். எதற்காக வந்தார்கள்? வடநாட்டில் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. ரொம்ப வருந்துறான். சந்திரகுப்த மௌரியன் சமணர்களை மிகவும் ஆதரித்து அவர்களுக்கு துணையாக இருந்தான். அந்த மதம் வளர்வதற்கு அவ்வளவு துணையா இருந்தான். ஆனா தவிர்க்க இயலாத சூழ்நிலையில
பார்த்தீங்கன்னாக்கா நாட்டுல வந்து கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அதனால அவர்கள்லாம் இந்த பக்கம் கிளம்பி வந்தாங்க. சரிங்களா? பத்திரபாகு முனிவர் தென்னகத்தில் வந்து தங்கிய இடம் எது? நமக்கு நல்லா தெரியும். சமணர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா, திரவண பெலகுளா கல்வெட்டு அப்படிங்கிறது தான் அதிகமா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இல்லைங்களா? அது பார்த்தீங்கன்னா மைசூர். மைசூர் அப்படின்னு சொல்லி சொன்னா, பெங்களூர், மைசூர்ன்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம கர்நாடகா. அங்க இருக்கின்ற மைசூர்ல வெள்ளை குளம், அந்த குளத்தின் பேரு. அது எந்த இதுனாக்க திரவண பெலகுளா. சரிங்களா? திரவண அப்படின்னாலே சமணர்ன்னு அர்த்தம். பௌ அப்படின்னு சொல்லி சொன்னா, அதான் பெலன்னு சொல்லி சொன்னா வெள்ளை, குழா அப்படின்னா குளம். சரிங்களா? அடுத்து சோழ பாண்டிய நாடுகளில் சமண சமய கொள்கைகளை பரப்புவதற்காக பத்திரவாக முனிவர் யாரை அனுப்பினார்? விசாக முனிவரை அனுப்பினார். இந்த சமண தீர்த்தங்கர பரம்பரையில மிக மிக முக்கியமானவர் விசாக முனிவர்ப்பா. சரிங்களா? அத பார்த்துக்கங்க. சோழ பாண்டிய நாடு அப்படின்னு சொல்லி சொன்னா, சோழர்கள் நாடு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும், ஆமா தஞ்சாவூர் பக்கம் இருக்கின்றது. பாண்டிய நாடுகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும், மதுரை முதலான அ அந்த பகுதிகள் நிரம்பியது. சரிங்களா? ஆக இந்த பக்கம்லாம் அவங்க கிளம்பி போறாங்க. விசாக முனிவர். அடுத்ததாக பத்திரவாக முனிவர் எவ்வாறு, எப்பொழுது வீடு பேறு பெற்றார்? கல்லேகனை நோன்பில் இருந்து கிமு 900 அதாவது 297ல் வீடு பேறு பெற்றார். கல்லேகனை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும், ஆ சமண மதத்தில குறிப்பிடப்படுகின்ற நோன்பு. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னாக்கும், வடக்கு இருத்தல். வடக்கு இருத்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிங்கனாக்கும், வடக்கு திசைக்கு வந்து அதாவது நம்முடைய 4 திசைகள்ல பார்த்தீங்கன்னாக்க, வடக்கு திசைக்கு மட்டும் ஈர்ப்பு திசை மிக அதிகமாக இருக்கும். இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறோம் இல்லையா? அது மாரி ஈர்ப்பு விசை மிக அதிகமாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, என்ன ஆகும் அப்படின்னாக்கும், ஒன்று வயது முதிர்வு காரணமாக, அல்லது எனக்கு இதுக்கு மேல என்னால வந்து எதையும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க. அல்லது சில நேரங்கள்ல வந்து சில கொள்கைகள் காரணமாக என்ன செய்வாங்க, "இல்ல நான் வடக்கு இருக்கேன்" அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, உட்காருவாங்க. அப்ப வடக்கு நோக்கி உட்கார்ந்து அவர்கள் என்ன செய்வார்கள், முதல்ல உணவினை தவிர்ப்பார்கள். உணவு என்பது என்ன? திட உணவு. அப்ப வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அது வந்து நல்லா மென்று சாப்பிடக்கூடிய உணவு, திட உணவு. நெறைய நேரம் நம்முடைய வயிற்றில அது தங்கி பசியினை அடக்கும். அதனால என்ன செய்வாங்க, முதல்ல திட உணவினை தவிர்ப்பார்கள். அடுத்து 2வது என்ன செய்வாங்க, திரவ உணவினை தவிர்ப்பார்கள். சரிங்களா? அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு காற்றினை அடக்கி, அடக்கி, அடக்கி என்ன செய்வாங்க, இறைவனை நோக்கிய சிந்தனையில் அவர்கள் தன்னுடைய முழு கவனத்தை செலுத்துவார்கள். அதே நேரம் வடக்கு நோக்கி உட்கார்ந்ததுனால, இப்ப இதையும் தவிர்த்ததுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஈர்ப்பு விசை காரணமாக உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். சரிங்களா? அதுதான் வடக்கு இருத்தல். இது வந்து சாதாரணமா வந்து ஒரு கொள்கையாக இது கடைபிடிக்கப்படுகிறது. சாதாரணமாகவே. சரிங்களா? அடுத்ததாக, தமிழகத்தை பொறுத்தவரை சமணம் எப்பொழுது பரவத் தொடங்கியது? கிமு 3ஆம் நூற்றாண்டில் பரவத் தொடங்கியது. இப்ப நம்ம மேல பார்த்தோம். விசாக முனிவர் போனாரு. சோழ நாட்டுக்கும், பாண்டிய நாட்டுக்கும் போனாரு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும், கிபி 9ஆம் நூற்றாண்டுல மிக உச்சகட்டத்துல இருந்தது. நினைவு இருக்குங்களா? நம்ம பக்தி இலக்கியத்துல படிச்சிருக்கோம். திருஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நின்றசீர் நெடுமாறன் ஆக்குனாங்க. கூன் பாண்டியனை. அப்ப இந்த கூன் பாண்டியனுக்கு யார் மருந்து இருந்து கிட்ட இருந்து வைத்தியம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, சமணர்கள். அவர்களை வாதில் வென்றவர் யாரு? திருஞான சம்பந்தர். அந்த காலகட்டம் இது கிபி 9ஆம் நூற்றாண்டு. அதாவது நம்ம பக்தி இலக்கிய காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த காலகட்டம். அப்ப பாருங்க. கிமு 3ல தொடங்கி கிபி 9 வரைக்கும் அவங்களுடைய சமண மதத்த நன்றாக பரவி வளர்ந்து இருந்தது. சரிங்களா? சமணத்தின் பொற்காலமாக யாருடைய காலம் கருதப்படுகிறது? களப்பிரர் காலம். அம்மா அப்படின்னா என்னங்கம்மா? இப்ப நம்ம வரலாற்று காலகட்டம் நம்ம படித்துக் கொண்டே இருக்கிறோம். சங்க காலம் படிக்கிறோம். அடுத்து களப்பிரர் காலம். அதுக்கடுத்து பல்லவர் காலம். இப்படி ஒவ்வொருத்தருடைய காலங்கள் நம்ம படித்துக் கொண்டே வருகிறோம். இந்த 2வதா இருக்கு பார்த்தீங்களா? அந்த களப்பிரர் காலம். அதுதான் வந்து இருண்ட காலம். அதாவது திருக்குறள் முதலான அறநூல்கள் தோன்றிய காலகட்டம் அந்த களப்பிரர் காலம். அந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னாக்கா, எதுவுமே தமிழ்ல வந்து வளரவே இல்ல. தமிழ் மொழியில நெறைய வந்து கலக்க ஆரம்பித்தது. பிற மொழி இருக்கு இல்லையா? அவையெல்லாம் வந்து கலக்க ஆரம்பித்தது தமிழ் மொழியில் அந்த காலகட்டம் தான். அந்த வளர்ச்சியும் கிடையாது. பிற மொழி கலப்பும் ஏற்பட்டது. தமிழக மக்களினுடைய நலன்ன்னு பார்த்தீங்கன்னாக்கும், அந்த சிந்தனையானது சுத்தமா போயிருந்தது. அதனால தான் அந்த காலகட்டத்தை இருண்ட காலம் என்று குறிப்பிடுவர் வரலாற்று அறிஞர்கள். சரிங்களா? ஆனா அந்த காலகட்டத்தில தான் பார்த்தீங்கன்னாக்கும், சமணனுடைய பொற்காலமாக இருந்தது.
ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த காலத்தில் எழுந்த நூல்கள் அந்த மாதிரி. அது என்னென்னன்று இப்ப அடுத்து நம்ம பார்க்கலாம். தமிழர்களின் புகழ்மிக்க வாழ்விடங்கள் யாவை? அச்சரப்பட்டி, மாங்குளம், திருப்பரங்குன்றம், சமணர்மலை, அழகர் மலை. இது எல்லாமே மதுரை தான். நேற்றைய வினாத்தாள்ல நம்ம பார்த்தோம். சமணர் மலைன்னா எங்க இருக்கு? நாகமலை, புதுக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்க நெறைய குன்றுகள் இருக்கு. சமணர் குன்றுகள்னே இருக்கு. அங்க. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா திகம்பர சாமியார்ன்னு, அவங்கலாம் அங்க பெரும்பாலும் அங்க இருப்பாங்க. அடுத்து திருப்பருத்தி குன்றம். இது வந்து திருப்பரங்குன்றம். இது திருப்பருத்தி குன்றம். இது எங்க இருக்கு அப்படின்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கு. அடுத்து சித்தன்னவாசல். இங்கேயும் நெறைய சமண முனிவர்கள் இன்றைக்கும் இருக்கின்றார்கள். நெறைய குன்றுகள் இருக்கின்றன. கல்வெட்டுகள் நெறைய காணப்படுகின்றன. இவர்களை பற்றிய குறிப்புகளோட. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னாக்க புதுக்கோட்டை மாவட்டம். சரிங்களா? சமணர்களால் இயற்றப்பெற்ற இலக்கிய நூல்கள் என்னென்ன? அதாவது சான்றுக்காக சில நூல்கள் நான் குடுக்குறேன்ப்பா. ஏன்னா நெறைய நூல்கள் இருக்கின்றன. சான்றிற்காக இங்கே. ஐம்பெருங்காப்பியங்கள். அதுல சிலப்பதிகாரம், சிவசிந்தாமணி, வளையாபதி. இது 3 மட்டும் தான் இது. ஆமா, இல்லம்மா சிலப்பதிகாரம் வந்து பொது உடைமை காப்பியம் ஆயிற்றே! அப்படி கிடையாது. அவர் நடுவுல இருக்கின்ற சில கூறுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, சமணம் சார்ந்த அந்த கூறுகளை எல்லாம் அமைக்கின்றார். இத எதுல நம்ம அ அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா, சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதி, அடியாருக்கு நல்லார் உரை மூலமாக அவரு இளங்கோவடிகள் வந்து ஒரு சமணர் போன்ற செயல்பட்டிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு சொல்லிக் கொண்டே வருவார். அதற்கான சான்றுகள்லாம் குடுப்பாரு. அதனால தான் அது இங்கே கொடுக்கப்பெற்றது. அடுத்து ஐஞ்சிறு காப்பியங்கள் அப்படின்னாக்கா, எல்லாமே இதுதான். சமண காப்பியம் தான். உதயனகுமார காவியம், நாககுமார காவியம், அசோதர காவியம், நீலகேசி, சூளாமணி. அடுத்து அறநூல்கள்னு சொன்னோம்னா, நாலடியார். எவ்வளவு பெரிய ஒரு அருமையான நூல். இல்லைங்களா? நாலடியார்ல ஒரு பாடல்ல கூட ஒரு ஆசிரியர், ஒரு புலவர் பெயர் கூட நம்ம பார்க்க முடியாது. ஏன்? எல்லாரும் எழுதி எழுதி அப்படியே வச்சுட்டு போனாங்களே தவிர, தம்முடைய பெயரை அது குறிப்பிடவில்லை. தமிழகத்த வந்து கடல் கோள் கொண்டபோது என்ன செஞ்சாங்க, அந்த ஓலைகள்லாம் மிதந்தது. அந்த ஓலைகளெல்லாம் திரட்டி எடுத்து பார்த்தா, அத்தனையும் அருமையான பாடல்கள். அதை எடுத்து தொகுக்கும்போது, அதில் இருக்கின்ற சொற்களை வைத்துத்தான், இது வந்து சமண முனிவர்களால் இயற்றப்பெற்ற நூல் என்று ஒரு அடையாளம் குறிப்பிட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு அருமையான நூல். அடுத்து பழமொழி 400, ஏலாதி, திருபஞ்சமூலம் போன்றவை. சரிங்களா? அதே போன்று அவர்களால் இயற்றப்பெற்ற இலக்கண நூல்கள் மற்றும் அகராதி இயல். அகராதி இயல்னா நிகண்டுன்னு அர்த்தம். இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க நன்னூல். பவணந்தி முனிவர். யாப்பருங்கலம், யாப்பருங்கலக்காரிகை, அமிர்த சாகரர். இல்லைங்களா? அடுத்து அகராதி இயல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கும், சிவாகர நிகண்டு, பிங்கல நிகண்டு, சூடாமணி நிகண்டு. இப்ப கடந்த வாரம் ஒரு தொகுப்பு நம்ம போட்டிருக்கோம். நிகண்டுகள் பற்றிய தொகுப்பு. மாதிரி வினாத்தாள் மாதிரியே ஒவ்வொரு நூலுடைய அமைப்பும் எப்படி இருக்கு? என்ன பாவகை? எத்தனை சூத்திரங்கள் இருக்கின்றன? எத்தனை பிரிவுகள் இருக்கின்றன? அந்த பிரிவுகள் முழுக்க ஒவ்வொன்றும் எதை பற்றி கூறுகின்றன? என்றெல்லாம் ஒரு தொகுப்பாக நம்ம பார்த்தோம்பா. அந்த இணைப்பை இணைக்கிறேன். இணைத்து படியுங்கள். சரிங்களா? அடுத்து விருத்தப்பாவை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர்கள் யார்? சமணர்கள். முதல் நூல் எது? சீவக சிந்தாமணி. இயற்றியவர் திருத்தக்க தேவர். நம்ம தேர்வுல பார்த்துட்டோம் அப்படின்னா, வேற வேற வடிவத்துல வரும். இது பாருங்களேன். விருத்தப்பான்றது ஒரு கருத்து. அடுத்து அருமை செய்தவர்கள் சமணர்கள். சிவசிந்தாமணி 3வது. 4வது திருத்தக்க தேவர். இந்த 4 கருத்து 4 விதமான வினாக்களாக தேர்வுல வரும். விருத்தப்பாவை தமிழில் அறிமுகம் செய்தவர் யார்? அப்படின்னா திருத்தக்க தேவர். செய்த நூல் எது? அப்படின்னா சிவசிந்தாமணி. இப்ப நம்ம பார்த்தோம். யாரு? சமணர்கள். சமணர்கள் அறிமுகப்படுத்திய பாவகை எது? விருத்தப்பா. இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு முறையும் ஆனா கட்டாயமா இது சார்ந்த வினா இடம்பெறுதுங்க இப்ப. அதெல்லாம் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்து யானைப்பாகன் பாடிய பண் மாளவ பஞ்சமம் என்று குறிப்பிடும் சமண நூல் எது? சமணர்களுக்கு பொதுவாக இசையின் மீது வந்து கருத்து கிடையாது. அது இசை வந்து காமத்தை தூண்ட வல்லது. அப்படிங்கிறனால இசையை வந்து அவர்கள் விரும்புவதில்லை. ஆனா பாத்தீங்கன்னா, யசோதர காவியத்துல அந்த தலைவிய வந்து யானைப்பாகன் இந்த பண் பாடிதான் என்ன செஞ்சான்? அவளை அந்த காமத்தில் மூழ்க வைத்ததாக ஒரு சம்பவம் நம்ம பார்த்திருக்கோம். ஏற்கனவே ஒரு பதிவுல பார்த்திருக்கோம். சரிங்களா? ஆக அவன் பாடிய பண் தான் வந்து மாளவ பஞ்சமம். நூல் வந்து யசோதர காவியம். சமண நூல். சரிங்களா? அடுத்து சமணரின் கொள்கைகள் யாவை? கொல்லாமை, புலால் மறுத்தல், உயிர் இரக்கம். உயிர் இரக்கம்னா பிற உயிர்கள் மீது அன்பு செலுத்துதல். சரிங்களா? அடுத்து சமணர்கள் வலியுறுத்திய 4 வகை தானங்கள் யாவை? அன்னதானம், ஔடத தானம், அபய தானம், சாஸ்திர தானம். அன்னம்னா உணவுன்னு அர்த்தம். உணவளித்தல்.
ஔடதம் தான் மருந்து. எனவே மருத்துவம் அளித்தல். இவங்கள மாரி சிறந்தவர்கள் யாருமே கிடையாது. நம்ம கல்வி வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு உளவியல் படத்துல நம்ம பார்த்துருக்கோம். அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஔடத தானம் பற்றி சமணர்களுடையது நெறைய கருத்துக்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவங்களால தான் இந்த மருத்துவத் துறையானது மேம்பட்டு வளர்ந்தது இந்தியால அப்படிங்கிறான கருத்துக்களையும் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா? மருத்துவம் அளித்தல், அபயதானம், அடைக்கலம் கொடுத்தல், சாஸ்திரதானம், சாஸ்திரம்னா கல்வி, கல்வி தருதல். ஆக 2 வகை தானங்கள் அவர்கள் 4 வகை தானங்களை அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். சரிங்கப்ப. ஆக சமணர்கள் குறித்த மாதிரி வினாத்தாள் ஒன்று இந்த பதிவில் 2வது வினாத்தாளாக நம்ம பார்த்தோம். இதனுடன் தொடர்புடைய உடைய பதிவுகளை இப்ப நம்ம பார்த்த மாதிரி அவற்றை இணைக்கிறேன். இணைத்து படியுங்கள். இவற்றை தவிர யுஜிசியினுடைய அசல் வினாத்தாள்கள், நம்முடைய கற்பவை தமிழினுடைய மாதிரி வினாத்தாள்கள், இன்னும் போன்ற பிற பதிவுகள் இருக்கின்றனப்பா. இணைப்பை இணைக்கின்றேன். இணைத்து படியுங்கள். சரிங்கப்பா. உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.